ஓகே குவாலிட்டி இப்படி இருக்குங்க. நீங்கள் 5 ரூபா 10 ரூபா நீங்கள் வச்சுக்க முடிஞ்சு பார்க்காதீங்க. ஆமாங்க ஆமாங்க சரி பாருங்க, இந்த மேட்டோட மெட்டீரியலும் இந்த சேரோட மெட்டீரியலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே சார். இப்போ இதோட மெட்டீரியலோட குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணி காட்ட போகிறோம் பாருங்கள். ஓகே சார். ஸோ ஃபுல்லாக வந்து டில்ட் ஆகுது இல்லை சார்? ஆமாங்க ஆமாங்க. அடுத்து இது 85 mm சார். ஓகே 85 mm வந்து நீங்கள் வேர்ல்டில் எங்கே போனாலும் கிடைக்காது, இங்கே எங்ககிட்ட மட்டும்தான் மேனுஃபேக்சர் நாங்கள் பண்ணுறோம். பைப் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆடு வந்து இது மூக்காலை தொடும்போது தண்ணி ரிலீஸ் ஆகுங்க. ஆட்டுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது குடிச்சிட்டு தண்ணி வேஸ்ட் ஆகாது. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் SHM Vlogger 2.0. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா கைஸ்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூர் வந்திருக்கோம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வேமன் இண்டஸ்ட்ரீஸ். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஹெபாலில் இருக்கும். ஸோ நம்ம சார் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார், உங்கள் கம்பெனி நேம், உங்கள் நேம் சொல்லிக்கோங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் ஜெயராமுங்க. ஓகே. எங்கள் கம்பெனி பேர் வாமன் இண்டஸ்ட்ரீஸுங்க. ஓகே. ஸோ சார் நீங்கள் வந்து என்ன உங்கள் வேமன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன ரிலேட்டடாக பண்ணுறீங்க சார்? சார் ஆட்டு பண்ணைக்கு தேவையான எல்லா பொருளும் நாங்கள் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க. ஓகே சார். ஸோ ஆட்டு பண்ணைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னால் சார் லைக் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க சார்? சார் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரீஸில் நாங்கள் 1990s இருக்கோம். ஓகே. ஆட்டு பண்ணைக்கு தேவையான ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் வந்து 8 வருஷமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். 8 வருஷமாக ஆமாம் சார். ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க சார்? கரெக்டாக வந்து ஒரு 3-4 டைப்ஸ் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் நேம் பண்ணுங்கள். சார் மேட், ஆட்டுக்கு பண்ணைக்கு தேவையான மேட் இருக்குது, அப்புறம் தீவனம் தொட்டி இருக்குது, அப்புறம் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் இருக்குங்க. ஓகே சார். ஸோ என்னென்ன டைமென்ஷன்ஸில் இருக்குது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். சார் 1க்கு 2 இருக்குது, 2க்கு 2 இருக்குங்க மேட்டில். ஓகே. தீவன தொட்டி வந்து 1 அடிக்கு 4 அடி வருது. ஓகே சார். ட்ரிங்கர் வந்து அது ஆட்டோமேட்டிக். ஓகே சார். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம காமிக்கலாமா சார்? இப்போ ஓகே காமிங்க சார். சார் இது 2க்கு 2. ஓகே. இது 45 mm சைஸ். இது நீங்கள் டேப் வச்சு இங்கே அளந்து பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகே சார். இது 2க்கு 2 அடிங்க. இது மெஷர்மெண்ட் டேப்போடு அப்படியே காட்டுறீங்க சார்? மெஷர்மெண்ட் அப்போ தான் கஸ்டமர்ஸ் வந்து ஓகே ஓகே சரிங்க சரி பார்த்து நம்புகிறாங்க. பாருங்க, இது 45 mm. ஓகே. அடுத்தது அதே 2க்கு 2 தான், 55 mm சார். இது 55 mm. ஆமாங்க 55 mm. இது நீங்கள் டேப் எடுத்து இப்போ அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 55 mm இருக்குன்னுட்டு. எல்லாம் 2x2 தானே சார்? ஆமாங்க எல்லாம் 2x2 தான். அடுத்தது வந்து 70 mm. 70 mm உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடுங்க. அடுத்தது வந்து 85 mm காட்ட போகிறேன். இது வந்து 75 mm. இது சாரி ஓகே 75 mm. 75 mm. இதுவும் நீங்கள் டேப்பில் அளந்தால் தெரிஞ்சிடுங்க. அடுத்தது 85 mm. அடுத்து இது 85 mm சார். ஓகே சார் இது 85 mm நீங்கள் தான் பண்ணுறீங்களா சார்? சார் இந்த 75 mm இந்தியாவில் நாங்கள் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஓகே. அடுத்தது இந்த 85 mm வந்து நீங்கள் வேர்ல்டில் எங்கே போனாலும் கிடைக்காது, இங்கே எங்ககிட்ட மட்டும்தான் மேனுஃபேக்சர் நாங்கள் பண்ணுறோங்க நாங்கள். சரி சார். அதனால் நீ எங்கே போனாலும் இது கிடைக்காது, உங்களுக்கு எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்காது. கரெக்ட் சார். ஸோ மேட்ச்லலாம் எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டிலாம் காம்ப்ரமைஸே கிடையாது சார்? கண்டிப்பாங்க. பாருங்கள், இப்போது ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஒருத்தர் ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட போய் வாங்கியிருக்காங்க, அவங்க மேனுஃபேக்சர்னு தெரியாது. ஓகே. அந்த கஸ்டமர் வந்து 350 ரூபாய்க்கு இன்னும் கொடுத்துருக்காங்க கம்மி விலைக்கு. ஓகே. வாங்கிட்டு போய் எல்லாமே உடையுதுன்ட்டு இப்போ எனக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கால் பண்ணியிருந்தேன். அப்படி ஓகே சார். இப்போ எங்ககிட்ட வந்து அதே 85 mm அவங்க புக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கஸ்டமர் வந்து ஏமாறாமல் இருங்க. கரெக்ட். நீங்கள் எங்கே வாங்கினாலும் மேனுஃபேக்சராக போய் ஃபேக்ட்ரியை பாருங்கள், போய் செக் பண்ணணும். ஆமாம், ஃபேக்ட்ரியை பார்க்கும்போது தான் அவங்க உண்மையான மேனுஃபேக்சராக இல்லையான்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே. நிறைய பேர் எங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி கொடுத்துட்றாங்க. ஓகே. ஸோ சார் வேமன் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ரெப்புடேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாங்க. பாருங்கள், ரொட்டீன் கஸ்டமர் வந்து இப்போ எல்லாமே ரொட்டீனாக அவங்க கஸ்டமரே அவங்க 10-20 பீஸ் வேணும், 100 பீஸ் வேணும்னுட்டு
வாங்கினவங்க ரொட்டீன் கஸ்டமர் ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்காங்க ஒன்று. அது இல்லாமல் புது கஸ்டமரை கூட பை மவுத், இப்போ ஒருத்தர் கஸ்டமர் என்கிட்ட வாங்குறாங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து அந்த கஸ்டமர் மறுபடியும் எங்ககிட்ட அனுப்பிச்சி வைக்கிறாங்க அவங்க. ஓகே, அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரெப்புடேஷன் நல்லா பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வேறு ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குது சார்? அடுத்தது வந்து ஃபீடர் தீவன தொட்டி இருக்குது. ஓகே, தீவன தொட்டி இது 1 அடிக்கு 4 அடிங்க. 1 அடிக்கு 4 அடி. ஆமாங்க. அது மெஷர்மெண்ட் காமிக்கலாமா சார் இதில்? ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு 4 ஆடு கண்டிப்பாக தாராளமாக தாராளமாக 4 ஆடு தாராளமாக சாப்பிடலாங்க. ஓகே சார். அடுத்தது ட்ரிங்கர் இது இருக்குல்ல சார்? இருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் இது. ஓகே, இது நீங்கள் பைப் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆடு வந்து இது மூக்காலை தொடும்போது தண்ணி ரிலீஸ் ஆகுங்க. ஆட்டுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது குடிச்சிட்டு தண்ணி வேஸ்ட் ஆகாது. நீங்கள் மெடிசன் கூட இதிலே சப்ளை பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சார், இது வந்து நம்ம காலையில் வந்து நம்ம ஹியூமன் பீங்ஸ் எல்லாம் பார்த்துக்குறோம் ஆடெல்லாம். நைட் டைமில் வந்து இப்போ சப்போஸ் ஆடுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நைட் டைமில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல சார் இது? கண்டிப்பாக நைட்டுன்னு இல்லை, டே டைமில் உங்களுக்கு ஸ்டாஃப் தேவைப்படாது அதிகமாக. ஓகே, நீங்கள் மேனுவலாக நீங்கள் செய்யும்போது மேன் பவர் கம்மி. ஆமாம், மேனுவலாக செய்யும்போது உங்களுக்கு ஆள் அதிகமாக தேவைப்படும். ஆட்டோமேட்டிக் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம், காலையில் 1 மணி நேரம் பார்த்தா போதும் உங்களுக்கு. பைப்லைன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். ஆமாம். ஓகே, இதிலே நீங்கள் மருந்து கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தந்துடலாம். கண்டிப்பாக. ஓகே, ஸோ சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு 30 இயர்ஸாக வந்து இந்த கம்பெனி இருக்குது, 8 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ சார் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ ரீட்டைலர்ஸ் அண்ட் வந்து மிடில்மேன் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சரர்ஸ் சொல்கிறாங்க சார். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? சார் நிறைய பேர் அதான் இப்படி தான் கஸ்டமர் வந்து ஏமாறுறது. எதனாலன்னா அவங்க வந்து கஸ்டமர் போய் ஃபேக்ட்ரியை பார்க்க மாட்டாங்க. ஓகே, அவங்க நம்பிக்கை, அவங்க ஃபோனில் பேசுகிறதுனால அந்த நம்பிக்கையை வச்சு வாங்கிடுறாங்க. ஓகே, கஸ்டமர் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது குவாலிட்டி இல்லை, கம்மி ப்ரைஸில் வாங்கி குவாலிட்டி இல்லை. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களா சார், கஸ்டமர்ஸ் வந்து போயிட்டு செக் பண்ணணும், கம்பெனியை செக் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் எங்கே ஆர்டர் கொடுத்தாலும் முதல்ல போய் ஃபேக்ட்ரியை பாருங்கள். ஃபேக்ட்ரியை பார்த்து அந்த ஃபேக்ட்ரி உங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்டர் கொடுங்களே தவிர நீங்கள் ஃபோனில் பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நம்பி வாங்காதீங்க. ஓகே, நிறைய பேர் வந்து திருவண்ணாமலை அங்கேருந்து வந்து எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஃபேக்ட்ரியில் உட்காந்து ஆஃபீஸ் எல்லாம் பார்த்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சார் இப்போ வந்து நம்ம கஸ்டமர்ஸோட பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம கம்பெனி செக் பண்ணோன்னா ப்ரொடக்ஷன் யூனிட் எங்கே இருக்குது, கொஞ்சம் லொக்கேஷன்னு அண்ட் டைமிங் சொல்லிடுங்க சார். சார் ஸோ எங்கள் ஃபேக்ட்ரி வந்து 2 இடத்துல இருக்குங்க. ஒன்று ஹெப்பாலில் இருக்குது, ஓகே, இன்னொன்று சிக்பல்லாப்பூரில் இருக்குங்க. அது பெரிய யூனிட். அது ஓகே, அந்த யூனிட்டில் வந்து ஆல்மோஸ்ட் A to Z எல்லாமே அங்கே கிடச்சிரும். நீங்கள் இப்போ வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ஹெப்பால் ஆஃப் பிரான்ச்லேருந்து பேசிகிட்டு இருக்கோங்க. லேண்ட்மார்க் சார் இந்த கம்பெனி லேண்ட்மார்க் வந்து ஹெப்பால் ST மால்னு சொன்னால் போதும். ஓகே, ST மால் பக்கத்தில் ரோடு இருக்கும். அந்த பக்கத்து ரோட்டில் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்துடலாங்க. வந்துட்டிங்கன்னா சிக்பல்லாப்பூரில் சார், சிக்பல்லாப்பூரில் பெங்களூர் ஹைதராபாத் ஹைவே ரோட்டில் இருக்குங்க. HP பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில். ஓகே, ஆமாம். ஸோ சார் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி வந்து ஸ்பெசிஃபிக்காக டைமிங்ஸ் வச்சுருக்காங்க 9 to 5 இல்லை 8 to 4னா. ஸோ நம்ம கம்பெனி டைமிங்ஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். சார் கம்பெனி டைமிங் வந்து 9 to 7 இருக்கும். அந்த டைமிங்கில் கஸ்டமர் யார் வேணாலும் வரலாம். ஓகே, ஆனால் ஃபேக்ட்ரி வந்து 24/7 எப்பவும் திறந்துருக்கும், பண்டிகை நாள் விட்டு. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எக்ஸ்க்ளூடட், மற்றபடி 24 hours சிக்பல்லாப்பூர் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கும் சார். யூனிட் ஒரு ஓப்பனில் இருக்கும். ஓகே சார், இந்த குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது சார்? மேட் பாருங்க சார், பாருங்க இந்த மேட்டோட மெட்டீரியலும் இந்த சேரோட மெட்டீரியலும் 2 ஒன்று தான். ஓகே சார். இப்போ இதோட மெட்டீரியலோட குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணி காட்ட போகிறோம், பாருங்கள். ஓகே சார். ஸோ ஃபுல்லாக வந்து டில்ட் ஆகுது இல்லை சார்? ஆமாங்க. பிரேக் ஆகாது? ஆனால் பிரேக் ஆகாதுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பிரேக் ஆகாதுங்க. சிலது தொட்ட உடனே உடஞ்சிரும் பட்டுன்னுட்டு. ஆமாம் சார், அது குவாலிட்டி இருக்காது. கரெக்ட். அதுதான் உங்களுக்கு மார்க்கெட்டில் சீப் ரேட்டுக்கு கிடைக்கிறது. கஸ்டமர் கம்மி கிடைக்குதுன்னுட்டு வாங்கிட்டு போவாங்க. கரெக்ட் சார். வாங்கிட்டு போய் அது உடஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எங்ககிட்ட கால் பண்ணி எங்ககிட்ட வாங்குறாங்க. ஓகே, ரைட். அடுத்தது இன்னொரு டெமோ காட்ட போகிறோம். ஓகே சார். வீடியோ டபுள் கத்தி சார் சொல்லுங்கள் சார். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்த டெமோ வந்து 6 பேர் நிற்கிறேங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 400லேருந்து 500 கிலோ மேலே இருப்போம். ஓகே, குவாலிட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது சேர் குவாலிட்டி பார்த்துட்டீங்க நீங்கள். ஓகே, குவாலிட்டி இப்படி இருக்குங்க. நீங்கள்
5 ரூபா 10 ரூபா நீங்கள் வச்சுக்க மூஞ்சி பார்க்காதீங்க. இன்னொரு ஜம்ப் பண்ணாங்களோட ஆமாங்க ஆமாங்க. கரெக்ட். ஸோ அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஜிஸ் டோட்டலாக வந்து 400லேருந்து 500 கிலோ இருப்போங்க எல்லாரும். ஓகே. ஸோ அதான் குவாலிட்டி அண்ட் குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. கண்டிப்பாக. ரைட். தேங்க்யூ சார். ஓகே. தமிழ்நாடு சைடாக பார்க்குறாங்க அண்ட் ஆந்திரா சைடு. நீங்கள் கம்பெனி வந்து பெங்களூரில் வச்சுருக்கீங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, அது எப்படி தனி சார்ஜஸாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நாங்கள் காஷ்மீர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே. காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால், ஆல் ஓவர் அஸ்ஸாம். ஆமாம் அஸ்ஸாம் வரைக்கும் கொடுத்துருக்கோம். சவுத் இந்தியா நார்த் வரைக்கும். ஓகே. சவுத் இந்தியாவில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, கேரளா ஓகே எல்லாமே கொடுத்துருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணோன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். சரி சார். கர்நாடகாவில் வந்து விஆர்எல், ஓகே. ஆந்திரா வந்து நவதா. ஓகே. விஆர்எல் வந்து ஆல் ஓவர் இந்தியா. கர்நாடகா விஆர்எல் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதனால் ஆல் ஓவர் இந்தியா விஆர்எல் கிடைக்கும். தமிழ்நாடுனா மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டு, ஆந்திரானா நவதா. ஓகே சார். ஸோ சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான காண்டாக்ட் நம்பர், நிறைய பேர் வந்து காண்டாக்ட் நம்பர் தராங்க, ஆனால் அவங்க நம்பர் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராப்பர் காண்டாக்ட் நம்பர், அந்த நம்பர் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் சார். ஸோ அதனால் நம்ம நம்பர் ஷேர் பண்ணுங்கள். மோட் ஆஃப் காண்டாக்ட் பர்சன் சரிங்க சார். டிஸ்பிளேல கிடைக்கிற இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே. சப்போஸ் 2 நம்பரில் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக எடுப்பாங்க. எடுக்கலைன்னா அவங்க ஏதாச்சும் பிஸியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க. ஓகே. நீங்கள் பண்ணி எடுக்கலைன்னாலும் மறுபடியும் அவங்க கால் பண்ணி உங்கள் என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அது கேட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபோன் பண்ணிங்க சார், ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோடு சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ட் பேக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஓகே. ஸோ சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா சிக்பல்லாப்பூர் அண்ட் ஹெப்பாலில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே. சப்போஸ் சார் இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து அப்ராட்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ அப்ராட்லேருந்து ஏதாவது கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்திருக்காங்களா சார் இப்போ வரைக்கும்? சார் வந்திருக்காங்க. ஓகே. பிரிட்டன்லேருந்து வந்து கால் வந்திருக்கு. ஓகே. ஒமான்லேருந்து வந்திருக்கு. ரைட். அப்புறம் சார் ரெண்டாவது, சப்போஸ் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் போடும்போது டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் ரஃப் ஹேண்டில் பண்ணும்போது சில பீஸ் உடஞ்ச வாய்ப்பு இருக்குங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி வந்து ஈரோடுக்கு நாங்கள் ஒரு 300 பீஸ் அனுப்பிச்சிருந்தோம். ஓகே. அதில் ஒரு 8 பீஸ் என்னமோ உடஞ்சிருந்தது. வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அனுப்பிச்ச உடனே அடுத்த நாளே நாங்கள் இது ரீப்ளேஸ்மெண்ட் எம்எஸ்எஸில் போட்டு அவங்க எல்லார் காப்பி அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டோங்க. ஓகே. அதனால் நாங்கள் ஆல்மோஸ்ட் 8 வருஷமாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இதை. ஓகே. ஆட்டு பண்ணைக்கு தேவையான எல்லா பொருளும் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது இல்லைங்க. ஒன்றே என்ன, அந்த டிரான்ஸ்போர்ட்டில் போடும்போது பை மிஸ்டேக்லி அவங்க பண்ணுற தப்பு தான், ரஃப் ஹேண்ட்லிங் மேபி. ஆமாம் அவங்க தப்பு தான் தவிர எங்கள் தப்பு கிடையாது. சப்போஸ் அந்த மாதிரி அவங்க வீடியோ அனுப்பும்போது நாங்கள் அதுக்கு உண்டான என்ன எவ்வளோ பீஸ் உடஞ்சிருக்கோ அது நாங்கள் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி. அதுதான் கேட்க வந்தேன் சார். சப்போஸ் வந்து அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் காமிக்கணும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லலாம். ஆமாங்க. ஸோ அது வாங்கிட்ட அப்புறம் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுங்க. ஓகே. ஸோ சார் காண்டாக்ட் நம்பர் ஒன்று நீங்கள் சொன்னீங்க, நம்ம சப்டைட்டில்ஸில் மென்ஷன் பண்ணிவிடும். ஸோ கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது SHM Vlog சேனல் பார்த்தீங்கன்னா SHM Vlog 2.0 சேனல், இது வந்து புது சேனல். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நம்ம சாருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சார் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயராம் சார். அண்ட் இன்னொரு சார் பார்த்தீங்கன்னா குமார் சார் இருக்கார். ஸோ அவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் வந்து நானே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டேன் ஜெயராம் சார்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கோட்ஸ் அண்ட் ஷீப்ஸ் ப்ளஸ் வந்து கோழியோட வளர்க்கலாம் சொல்லி. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 2 பேர் இருக்காங்க, குமார் சாரும் ஜெயராம் சார். ஸோ அவங்க நம்பர் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பழைய சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சப்போர்ட் வந்து இந்த சேனலுக்கும் காமிங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.